என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். மழை காலங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள் மசாலா போண்டா தாங்க செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப உங்களுக்கு ஈஸியா செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இந்த வெஜிடபிள் மசாலா போண்டாக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. 3 உருளைக்கிழங்கு மீடியமா எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி கேரட் துருவி வச்சிருக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் பீன்ஸுங்க. மீடியமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கொஞ்சமா கருவேப்பிலை தலை, மல்லித்தலை, 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி இருக்கிறேன். கொஞ்சமா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது கூட பாருங்க 1/4 கிலோ கடலை மாவுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி பச்சரிசி மாவுங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாய் தூளுங்க, 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கிறேங்க. தேவைக்கு சால்ட்டுங்க. போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு ப்ரெஷர் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பாருங்க கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி இதையெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விடலாங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கின பிறகு பாருங்க பச்சை மிளகாய் கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாருங்க இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க. இது நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இது கூட பாருங்க கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. கரம் மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கின வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா பாருங்க மீடியமா வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிறேங்க. அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா இந்த வெஜிடபிளோட வதக்கி விடலாங்க. பாருங்க இந்த மாதிரி வதக்கின வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை இதோட தூவிடலாங்க. லேசா ஒரு வதக்குனா போதுங்க. இவ்வளவுதாங்க, எல்லாமே வதக்கியாச்சு. இந்த மசாலாவோட எல்லாம் கொஞ்சம் ஆறிட்டுங்க, அப்புறம் உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது மாவு கரைச்சிக்கலாங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல கடலை மாவு சேர்த்திருங்க. எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு, வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமா சால்ட்டுங்க. பாருங்க பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேங்க, கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு என்ன செய்யறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க. தண்ணி ஊத்தாதுக்கு முன்னே இந்த மாதிரி நல்லா ஏகத்துக்கு கலக்கிடணுங்க. அடுத்தது என்ன செய்யறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாங்க. ஒட்டுக்கா தண்ணி ஊத்திடாதீங்க. கரைச்ச மாவு பாருங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணிக்கலாங்க. மசாலா போண்டா போட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறீங்கன்னா பாருங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவுல ஒரு பிஞ்ச் அளவு சமையல் சோடா கலந்துக்கோங்க. சுடும்போது தான் போடணுங்க, முதலே கலக்கி வச்சிடாதீங்க. சோடா உப்பு இல்லை அப்படின்னா நீங்க இட்லி மாவு வீட்டுல இருந்தா கூட அதையும் கூட சேர்த்துக்கலாங்க, ஒரு குளிக்கரண்டி. போண்டா போட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நல்லா திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமா வேகட்டுங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. போண்டா பாருங்க சூப்பரா வந்திருக்குங்க. வெஜிடபிள் மசாலா போண்டா பாருங்க உங்களுக்கு ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. இது கூட பாருங்க சூடா ஒரு டம்ளர் டீ வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதனுடைய டேஸ்டே தனிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.